ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளிலே எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தையும் உங்களுடைய பாடல் புத்தகத்தையும் உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் இங்கே செல்லாமல் இந்த ஆராதனை வேலையை கர்த்தருக்குரிய கணக்கை நாம் செலுத்த போகிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர்கள் கலைக்குறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை துவக்கத்து முதல் கொண்டு இந்த கொடி மட்டுமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நிரப்பும்படியாக நாம் எல்லோரும் இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் நமக்கு விசேஷத்தை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய உள்ளங்களையும் கர்த்தர் நிரப்பும்படியாக நம்முடைய துதி ஆராதனை கர்த்தருக்கு விசேஷத்தை ஆசீர்வாதமாய் சுகந்த வாசனை கர்த்தர் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் முன்னாள் படியிடுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கன்னிமணி போல காத்து கொண்டு கர்த்தாவே, தேவனுடைய கிருபையினாலே கர்த்தாவே சபையாய் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த நல்ல சமயத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவரே, உம்முடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நாங்கள் பாட போகிறோம் கர்த்தாவே. உற்சாகத்தோடு நாங்கள் உம்மை பாட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்க போகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எல்லோருமே கோபித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் கிருபை செய்யும் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்ப கிருபை செய்யும் தகப்பனே. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் நாம் நிறுவடிக்கும் பொழுது தயவாய் நீர் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக கெஞ்சிருங்க தாவே. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் மீது கர்த்தாவே உம்முடைய அக்கினி இறங்க கிருபை செய்யும் தகப்பனே. ஸ்தோத்திரம். விசேஷமாக தேவனுடைய செய்திக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகனை மறைத்து மைனரை வெளிப்படுத்த முடியாது. தோய்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தாவே உடைய வார்த்தைகள் கொண்டு ஜீவ வார்த்தைகள் கொண்டு கர்த்தாவே எங்களோடு நீர் பேசும்படியாக தாவே. ஸ்தோத்திரையா. ஆராதனுடைய துவக்கம் முடிவு வருந்த தாவே தேவரே கர்த்தருடைய பிரசனமும் கர்த்தருடைய சமூகமும் கர்த்தாவே எங்களுக்கு போதுமானதாய் நாங்கள் இருக்க ஒரு விசேஷத்த அனுபவத்திற்குள்ளாக எங்கள் ஒவ்வொரு நீர் வழிநடத்துங்க கர்த்தாவே. இந்த ஆராதனையால் உண்டான எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய தாசன் சகோதரர் மாரிஷ் அவர்கள் நமக்கு சில பாடல்களை பாடி அப்படியே நம்மை ஆராதனை நடத்துகிறோம். ஸ்தோத்திரம். பாட்டு புஸ்தகத்திலே 40வது பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு என்ற பாடலை உற்சாகமாய் நாங்கள் கைகளை தட்டி தேவன் நாமே ஆராதிப்போம். Amen.
அடுத்ததாக நம்முடைய பாடசாலையில் 87வது பாடல் கைகளை தட்டி நாம் உற்சாகமான பாடம் இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்ற பாடலை உற்சாகமான கரங்களை தட்டி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார்
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாட்ட புஸ்தகத்திலே 126வது பாடல், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் என்ற பாடலை கடைசி சரணத்திலே நாம் பாடும்போது நாம் ஆராதனைகளை கடந்து செல்வோம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி நாம் உற்சாகம்.
Yes,
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கர்த்தர் கொடுத்த நல்ல பாடல்களுக்காக ஆராதனைக்காக நாம் ஆங்காங்கே உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கும் என்ற ஒரு விசை காரணத்தை நாம் கர்த்தரை நாம் துதிக்கலாமா? எல்லோரும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய சமயம் மிகவும் குறைவு. ஆங்காங்கே வீட்டில் இருக்கிறோம், நாளெல்லாம் நம்முடைய சொந்த வேலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு காலை வேலை கர்த்தருக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பாடல்கள், கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தருடைய வசனங்களை ஸ்தோத்திரம் கேட்பதிலும் நம்முடைய நேரத்தை கழிப்பது நமக்கு அது நிச்சயமாகவே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு சமயம். கர்த்தருக்காக நாம் எடுக்கிற கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தை செலவிடுவது தான் மிகவும் ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது சங்கீத தியானம் கிடையாது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிரதர் இமானுவேல் அவர்கள் முன்னாடி வந்து நமக்கு சங்கீதத்தை அவர் வாசிக்க நாம் அவரோடு கூட சேர்ந்து அந்த சங்கீத தியானத்தை நாம் வாசிப்போம். அதை தொடர்ந்து நம் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். ஸ்தோத்திரம். 116வது சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிப்போம். 116 சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும்போதும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டளையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனம் ஒருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவனை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை நினைத்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடருக்கும் தப்பிவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக
ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாரின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பொதுவான அறிவிப்புகள். இந்த கொரோனா தொற்றினுடைய காரணத்து நிமித்தமாய் நாம் எல்லோரும் ஏகோபித்து ஆண்டவரை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் ஒன்று நாம் செய்ய முடியும். நம்முடைய உடல் அளவில் நம்ம பிரிந்திருந்தாலும் உள்ளத்தில் என்று உலகத்தார் சொல்றாங்க, நமக்கு ஆவிக்குரிய விஷயமாக நாம் எல்லோரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க முடியும். சில காரியங்கள் இந்த சங்கிலி ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அங்கே வர முடியாதவர்கள் உங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து அந்த ஜபத்தை செய்யுங்கள். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த கொரோனா என்ற ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில குறிப்புகள். இந்த மாதம் பிறந்தநாள் காண்பவர்கள் 27/4/2020 சகோதரர் லிசி தேவமலர் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். அதே 27/4/2020 அன்று மாஸ்டர் DS சாம் டெரிக் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். கடைசியாக 29/4/2020 அன்று சகோதரியம் கிறிஸ்டோபர் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். இந்த பிறந்தநாளை காண்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்துக்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய வருடத்தை கர்த்தர் ஒரு விசேஷ ஆசீர்வாத பிள்ளைகளை நிரப்பும்படியாக அவர் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் நேரடியாக செய்திக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கள் கண்களை மூடி எல்லோரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஏறெடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இம்மட்டுமாய் நாங்கள் குடும்பமாய் சபையாய் மை பாடவும் மை துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தாவை வாசிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தேவரீர், நீர் இந்நாளிலே எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகனை கத்த விருத்த சேதனம் செய்து நீர் கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்படியே எங்களுடைய இதயத்தில் நிறுத்த சேதனம் செய்து கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பிரயோஜனமாய் நீர் மாற கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். இது கர்த்தருடைய சத்தமே என்று சொல்லி கர்த்தா, அப்படியாய் நீர் மகனை கர்த்தாவே, உம்முடைய வாயாய் நீர் மகனை நீர் மாற்றும்படியாக கேட்கிறங்க கர்த்தாவே. சோதனையா எங்க ஐயா தொடர்ந்து போயிருக்கிறோம் ஐயா. எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சம்பத்தை நோக்கி கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார், கர்த்தர் எனக்கு என்ன தர ஒரு வார்த்தையின் மூலமாய் தர இருப்பார் என்று சொல்லி கர்த்தாவே, எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு கர்த்தருடைய சம்பத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசுங்கப்பா. மனுஷனுடைய சத்தம் அல்ல கர்த்தாவே, மாம்சமானுடைய சத்தம் இல்லையா, கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசினால் அது போதும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தா கிடைக்கும் பொழுது அதை உட்கொண்டேன் சொல்ல முடியாது கர்த்தா. நாங்கள் உட்கொள்கிறதான வார்த்தைகளாய் கர்த்தா, அந்த வார்த்தைகளை மாற்ற முடியாது கெஞ்சுறையா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி எப்படி நீர் எங்களோடு நீர் பேச இருக்கிறீரோ கர்த்தா, நீர் பேசும் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே விசேஷத்த அபிஷேகத்தினாலே, நம்முடைய விசேஷத்த ஆசீர்வாதத்தினாலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நிரப்பி கர்த்தாவே. அந்த வார்த்தையுடைய வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதற்கும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கு பேசையா. கத் கொடுக்கிற கர்த்தருடைய தாசனை விசேஷத்த அபிஷேகத்தினால அபிஷேகத்தினை கொண்டு வரும்படியாக கெஞ்சுங்க கர்த்தாவே. இதனால் உண்டான எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தரை தட்டி கர்த்தருடைய தாசனை வரவேற்போம். ஒருவராய் சாவாமை உடையவரும் சேரப்படாதவரில் ஒருவராய் சாவாமை உடையவரும் சேரக்கூடாதவரில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டு இராதவரும்
காணக்கூடாதவருமாகிய மகிமையும் மகத்துவமுள்ள மகிமை தேவனுக்கு மகிமை செலுத்தி எல்லா பரிசுத்தவான்களுக்கு வீடுகளிலே இருந்து பார்க்கிற கேட்கிற பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவாட்டிகளுக்கு சகோதரனுக்கு சகோதரிக்கு தம்பி தங்கச்சிகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ராஜாதி ராஜா இயேசு ராஜா வரப்போகிற இயேசு ராஜாவின் நாமத்துல உங்களுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமும் இந்த நல்ல வேளையில வேதத்திலிருந்து எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆவியானவர் அங்க நல்லா எழுதி வச்சிருக்கிறாரு. குறிப்பு அடையாளங்களை நிறுத்து. எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். தோய்ந்து இருக்கிற விடாய்த்து இருக்கிற 107ஆம் சங்கீதத்திலே கூட அது நல்லா சொல்றாரு. 8ஆம் வசனம் மறுபடியுமா தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். இந்த அன்பின் நல்ல வேளையில இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் பூமி எல்லாம் உலகம் எல்லாம் ஜனங்களை விடாய்க்கவும் தோய்ந்து போகவும் சோர்ந்து போகவும் பலவீனப்படவும் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ எப்படியோ ஏதோன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ண அடைய செய்வார். விட்டு அப்படியே விட மாட்டாரு. ஒரு நாள் உண்டு, காலம் உண்டு, நேரம் உண்டு. கர்த்தர் இதெல்லாம் ஒரு ஜெயம் கொடுத்து விடுதலை கொடுத்து முன்னை காட்டிலும் அதிகமாக நாம் கர்த்தரை ஆராதிக்க ஊழியம் செய்ய நாட்களை கர்த்தர் சீக்கிரமா நமக்கு கூட்டி கொடுக்க போறார்னு சொல்லி விசுவாசத்தின் தேவனை மையப்படுத்துறேன். நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை இதயத்தினால சுதந்திரிக்கிறேன். மறுபடியும் கூட பலப்படுத்த முடியாத சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கூட அவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த வேதம் சொல்லுது சங்கீதம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன். வறண்டதும் வேதம் சொல்லுது வறண்டு போயிருக்குது ஐயா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. ஓ தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். தாகத்தோடு தவணத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற மகிமையின் தேவனுடைய ஜனங்களே, மகிமையின் தேவ ஜனமே, நன்மை நல்ல வேலையில கிட்டி வருகிற அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த கொரோனா வைரஸ் முழுவதும் பூமியெல்லாம் உலகமெல்லாம் அழியப்பட நாம கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமுண்டாகட்டும். அந்த வேலை கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு காரியங்களை ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உதவி செய்வாராக. சங்கீதம் வேதத்திலே ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 134ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 2-3ஆம் வசனம் வாசித்தாக்க நல்லா இருக்கும். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து வேதத்தை சொல்றதுங்க. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுது உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த ஒரு 3 காரியம் ஸ்தோத்திரிக்கிறதும் ஜெபிக்கிறதும் எப்படி என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
இதுக்கு மத்தியில நம்ம எல்லாருக்கும் உலகம் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம். யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலையாகி மீட்கப்பட்டு நடந்து வருகையில வழியில அமலேக்குன்னு ஒரு பங்காளி, ஒரு அருமையான மனுஷன் யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடி வந்தாங்க. கூடி வந்தப்போ மோசே சொன்னாரு யோசுவாவை பார்த்து, நீ நமக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோடு போய் யுத்தம் பண்ணி நான் மலை உச்சியில போய் தேவனுடைய கோலை நீட்டி நான் விண்ணப்பம் பண்றேன்னு சொல்லி மோசே யோசுவாவுக்கு சொல்லிட்டு அப்படியே போனார். 11ஆம் வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். 12ஆம் வசனம் கூட படிக்கலாம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. வேதம் சொல்லுது, ஏன் நம்முடைய கைகளை பர்வதத்துக்கு நேரம் தேவனுக்கு நேரே ஏறெடுத்து தேவனை துதிக்கணும் ஜெபிக்கணும் வேதம் சொல்லுதுனாக்கா 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னான்னு சொல்லிட்டேன். 1 முழங்கால், 2 கைகள், 3வது தாழ்வு. 2 நாளாகமம் 7:14 வேதம் சொல்லுவது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின்னு சொல்றார். 2வது சொல்றாரு, அங்கே சங்கீதத்துல 96ஆம் சங்கீதத்துல 5ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல என்ன சொல்றதுன்னா, உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அவர் கூப்பிட்டு சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 3 காரியங்களை சொல்றேன். ஜெபங்கள் கேட்கப்பட ஒரு பரிசுத்த வாட்டிக்கு தாழ்மை வேணும். 2வது முழங்கால் படியிடணும். 3வது கரங்களை ஏறெடுத்து கர்த்தரத்தை விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த காரியங்களை என்னைக்கு நாம கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மறுபடியும் சொல்றேன், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடணும். 2வது சொல்றாரு, நம்மளுக்கு நாமம் தரிக்கப்பட்ட தமிழ் ஜனங்கள் தாழ்த்தணும்னு சொல்லப்பட்டது. 3வது நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடணும். இந்த 3 காரியங்களிலே நிறைய சொல்ல முடியும். சில காரியம் நல்ல நம்ம விசுவாசிக்கத்தக்கதாக கிரியை செய்யட்டும். இப்போ கைகளுக்கு அந்த 134ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தின்படி சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்பதை குறித்து சில காரியங்கள் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இதை சொன்னேன். இந்த யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்திலே இந்த 11, 12 நீங்க படிச்சீங்கன்னாக்கா வேதம் சொல்லுது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அன்பா கேட்கிறேன், யோசுவா இருக்கிறாரு, யுத்த வீரர் இருக்கிறாங்க, யுத்தம் பண்றாங்க, யுத்தம் நடக்குது. ஆனா அதுக்கு ஒரு காரியம் மோசே கைகளை ஏறெடுத்து இருக்கணும். கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். தாழ விடுகையில் அப்ப பாருங்க, யுத்தம் பண்றது மனுஷன் தான், யுத்த வீரர் தான், பெரிய பலசாலிங்க தான்.
ஆனா இதுக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி செஞ்சிருக்கிறாரு. மோசேயுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கணும். 12ஆம் வசனம் மறுபடியும் கொஞ்சம் வாசிக்கலாம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அசந்து போனது கர்த்தர் அறிவார். மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து இப்ப கீழே தளர்ந்து கீழே கையை போடுறாரு. அந்த 11ஆம் வசனம், மோசேயுடைய கைகளில் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கீழே கொஞ்சம் கீழே ஒரு சின்ன காரியம். ஒரு மனுஷன் மோசே ஊழியக்காரன், ஆனா எந்த நடத்துறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, மோசே கையை உயர்த்திருக்க சொல்ல இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க. மோசே தன் கையை தாழ விடும்போது அமலேக்கு மேற்கொண்டாங்க. இதுல மோகப்பெரும் ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. ஏன்னா பரிசுத்தவான்களுடைய கைகள் அவ்வளவு மேன்மையானது. ஆமென், அல்லேலூயா. தெசலோனிக்கர் 1 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி, வேதம் சொல்லுது, இந்த கைகளை குறித்து வேதம் சொல்லுது, இது பரிசுத்தமான கை, இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட கை. இதுக்கு அடிக்க தெரியாது, இதுக்கு லஞ்சம் வாங்க தெரியாது, இதுக்கு திருட தெரியாது, இதுக்கு துன்மார்க்கம் செய்ய தெரியாது. ஏன்னா விலையேறப்பட்ட இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்ட கை, கழுவப்பட்ட கை. அதாவது சொல்றாரு 8ஆம் வசனத்துல படிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாம பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று, எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாம். என்ன மறுபடியும் முழங்கால் படித்து தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆனா விசேஷம் இருக்குதுன்னா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அந்த கைகளுக்கு வேதம் சொல்லுது, இது பரிசுத்தமான கைகள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னாச்சுன்னா நல்ல ஒரு காரியம். இப்போ மோசேயினுடைய கை தளர்ந்து போச்சு. ஆமென், அல்லேலூயா. அந்த கையை உயர்த்தி எவ்வளவு நேரம் உயர்த்தி நிற்ப வலிக்கும். அதனால கீழே விழணும். கர்த்தருக்கு மோசேயுடைய வழி தெரியாதா? தெரியும். ஆனா கர்த்தரோட நிபந்தனை ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பரிசுத்தமான கரங்களுக்கு அவ்வளவு மேன்மை இருக்குது, வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. எந்த கரம் பரலோகத்தை அசைச்சு முடியும்னு சொல்லி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்கிறீங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கைகளை திடப்படுத்தி கர்த்தர் சொன்னாரு, இவருடைய கை தளர்ந்து போச்சு. தளர்ந்த கைகளை திடப்படுத்த முதல்ல மோசேயுடைய கை அசந்து போச்சு. என்னாச்சுங்க? அசந்து போயிடுச்சு. 2வது தளர்ந்து போயிடுச்சு. ஆமென். 3வது இன்னொரு காரியத்தை சொல்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த கைகளை குறித்து காரியம் ஏன் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, இப்ப 3 கை சொன்னேன். அசந்து போன கை, தளர்ந்த கை, நெகிழ்ந்து போன கைகள். இதை பார்க்கிற கர்த்தர் நீ கைகளை உயர்த்தி ஜெபம் போது உனக்கு கர்த்தர் நெகிழ்ச்சியோடு தளர்ச்சியோடு வேதனையோடு வலியோடு நீ கர்த்தர் முகத்து நோக்கி பார்க்கும்போது பார்க்கிற தேவை உனக்கு ஜெபங்களுக்கு நிச்சயமா பதில் கொடுப்பான்னு வந்திருக்கிறேன். ஏமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல வேளையில எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாகட்டும். அது தளர்ந்த கை,
ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்தணும். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கே அப்பனே சவுலுடைய தளபதி போர் சேவகன் இறந்து போனான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அங்க ஒரு வசனம் 4:1 எழுதுறாரு. செத்து போனதை கேட்டபோது நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல வேதனை கண்ணீர் பாரம் இருக்குங்க சொல்ல உடம்பெல்லாம் இருந்தாலும் கை காலத்தான் நடுக்கம் உண்டாகும். ஆமென் அல்லேலூயா. எல்லாம் இந்த தளர்ந்து போகும், நடுக்கம் உண்டாகும். கைகளும் கால்களும் தளர்ந்து போறதுனாலே தளர்ந்து போனேன், சுழண்டு போனேன், அசந்து போனேன், நெகிழ்ந்து போனேன், திடனற்று போனேன். அந்த கைகளை தேவன் விரும்புகிறார். ஆமென். மறுபடியும் திரும்பவும் அந்த 2 வசனங்களிலே கர்த்தர் சொல்றாரு, தளர்ந்து போன கைகளை திரும்பவும் உயர்த்தணும். அவர் விரும்புகிறார். ஆமென். நீ பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த நேரத்துல உன் கைகளை வானத்துக்கு நேர, பரலோகத்துக்கு நேர, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேர நீ கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கும் போது தேவன் உன் வருத்தத்தை பார்த்து நிச்சயமாக ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய தேவனால முடியும். வேதம் சொல்லுவது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 141ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, நான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக, அதாவது கீழே படிக்கிறீங்க, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூர்பமாகவும் என் கையெடுத்து எடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. அதுல என்ன ரகசியம் வச்சிருக்காருன்னா, உன் கைகளை வானத்துக்கு நேர கையெடுத்தா அது கர்த்தருக்கு அந்தி பலி செலுத்துகிற ஒரு மகிமையான காரியமாய் கர்த்தர் அதை மாற்றி வச்சிருக்கிறார். சும்மா இல்ல, கைகளை பரிசுத்த கைகளை வானத்துக்கு நேர உயர்த்தி தேவனை துதியுங்க ஜெபியுங்கன்னு சொல்லி கர்த்தர் சும்மா சொல்லல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கையெடுப்பு அந்தி பலியாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இது பரிசுத்த கைகள், இது அந்தி பலி செலுத்துகிற கையெடுப்பு. பரிசுத்தமான கைகள், அந்தி பலி செலுத்துகிற கைகள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே கூட ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட, வேதம் சொல்லுது, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சும்மா இல்ல, கையெடுத்து கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லுது. நம் கைகள் விரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய இருதயமும் தேவனுக்கு நேர ஏறெடுக்கப்படும். ஆமென் ஆமென். கைகள் இருதயம் ஏறெடுக்கப்படும். கைகள் ஏறெடுக்கப்படும் போது இருதயம் ஏறெடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பரிசுத்தமான கை, அங்கி பலி செலுத்துகிற கை. கையெடுப்பு அவ்வளவு விசேஷமாக வச்சதுன்னா கைகளை எடுத்து தேவனை துதிப்போம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்ன வைக்கிறேன். அங்கே மறுபடியும் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்ன வைக்கிறேன். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி, பலிபீடம் இல்ல, பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதன் அடிப்பிரகாரம்
பிரகாரத்தில் வைத்திருந்தான், தேவாலயத்தில் நடு பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று, அங்க வேதம் சொல்லுது அவனை ஜெபிக்கலாம் இல்ல, அவன் அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராக விரித்து உயர்த்தி இல்ல, அப்படியே ரெண்டு கைகளையும் தேவனுக்கு நேராக விரித்து, ஐயா ஐயா ஐயா, கைகளை ஏழுக்கனோடு கைகளை விரித்து படி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, தங்கள் முழு இருதயத்தோடும். போதும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்றாரு, உன் ஜெபத்தின்படியே நான் செய்வேன். ஒரு அலில சொல்லவா? அல்லேலூயா. கைகளை சும்மா இல்ல, கைகளோடு கூட இருதயம் ஏற்கப்படுவது. இந்த கைகள் பரிசுத்தமான கைகள், கர்த்தருக்கு சோத்திரம். இந்த கைகளை கர்த்தர் பார்க்கிறார். தளர்ந்து போன கை, அசந்து போன கை, தளர்ந்து போன கை, நெகிழ்ந்து போன கை, தொடர்ந்து போன கை, போன கைகள். அதனால கர்த்தர் சொல்றார், அப்படியே நீ நினைச்சு போதும் விட்டுடாத, திரும்பவும் நிமிர்த்து. ஆமென், அல்லேலூயா. உன் பாடுகளை அறிகிற கர்த்தர், வேதனை அறிகிற கர்த்தர், உன்னுடைய வலி எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாக கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னும் கூட 143 சங்கீதம் ஒரு 6ஆம் வசனத்தை படிக்கலாம். 6ஆம் வசனத்தை படிக்கலாம். என் கைகளை உனக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல், என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஒரு அலிலே சொல்லிடலாம், எனக்கு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் சொல்றார், 41 அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்திலே, எளியமானவர்கள் தேடி அது கிடையாமல் தாகத்தால் வரலும் போது அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஒரு அலிங்க சொல்லலாம், இந்த நாளிலே உன்னை கைவிடவே மாட்டார். கவலைப்படாத. பூமி எல்லாம் கொரோனா வைரஸ் ஜனங்களையும் ஆளுகை செயல்களையும் கலகடித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பட்சத்திலிருந்து பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாத நான் தேவனுடைய பலப்படுத்த சகாயம் பண்ணுவேன், நீங்கள் வர்ணத்தை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் தாங்குகிற கர்த்தர் வலதுகிறதுனால் உன் கரத்தை தாங்கி உன்னை காக்க. இந்த கொடியான கொள்கையான நாட்களிலே, பொருளாதார நாட்களிலே, மனிதரை மிருகங்கள் போல மேய்ந்து போகிற நாட்களிலே உன்னை காக்க நல்லவராய் உன்னோடு கூட இருக்கிறார். கவலைப்படாத, கர்த்தர் பெரியவர். ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். தேவனுக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த கைகளையே கர்த்தர் வானத்துக்கு நேரா விரித்து ஜெபிக்கணும்னு சொல்லி சாலமோனுக்கு முழங்கால் படிட்டு கைகளை தேவனுக்கு நேராக விரித்து தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆமென், அல்லேலூயா. ஜபங்கள் கேட்கப்பட்டதுன்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஜபன்னு சொல்லி ஒரு பாரம்பரிய ஜபம் இல்ல, அது உட்கார்ந்து நடந்து போய் வர ஜபம் இல்ல, வலி உள்ள ஜபம். ஆமென், நோறு உள்ள ஜபம், ஒரு தளர்ந்து போகிற ஜபம், சலித்து போகிற ஜபம். அதுக்கெல்லாம் முதல்ல கைகளுக்கு வழி உண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த நேரத்தை கொஞ்சம் சொல்லிடுங்க, முடிச்சிடலாம். சொல்றாருன்னா இது இந்த கையினாவும் அசந்து போகும், தளர்ந்து போகும், நெகிழ்ந்து போகும், திடமற்று போகும். அதனாலே அவருக்கு தெரியும், இருந்ததும் அதை நம்ம சீனோடு தேவன் விரும்புகிறார். ஆமென்,
ஆமென். அதனாலே கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு பெரிய ஜெபம் உண்டாகும். ரெண்டாவது சொன்னேன் முழங்கால். நமக்கு நல்லா தெரியும் இந்த அருமையான சாலமோன் பிரசங்கப்படத்தை உண்டாக்கி அதன் மேல நின்று அது நடுவில் நின்று ஜெபிச்சிருக்கலாம். முழங்கால் படிட்டு ஆமென் ஆமென். கர்த்தருக்கு சொல்லலாம், இது விசேஷமான காரியம். முழங்கால்கள் வலி எடுக்கும், காய் காக்கும், ரத்தம் வரும். அநேக நாட்களில முழங்கால்களில் நின்று ரத்தம் வடிஞ்சிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் ஜெபம் அதுக்கு பேர் ஒரு யுத்தமே சொல்றாங்க. முழங்கால் ஜெபம்னாக்கா ஒரு பெரிய மேன்மை. பிசாசு பயப்படுகிற ஒரு இடம் உண்டானா நீ முழங்கால்கள் யாவும் முடங்கி ஜெபிக்கும் போது பிசாசு அருக நிற்க முடியாது. வேதம் சொல்வது லூக்கா 22:41 விட்டு போய் முழங்கால் படியிட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு சாலமோனத்தை அநேக பரிசுத்தவான்களை உங்களுக்கு எதில் சொல்ல முடியுமோ? 2 பேர். ஒன்று இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரு. அது எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லப்பட நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து சொல்லப்பட்டது. நீங்க பாக்குறீங்க, இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். நாம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் சொல்ல வந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது கைகளை எடுத்து கைகளை விரித்து, என்ன கையன்னா கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வரல, நெகிழ்ந்து போன கை, தளர்ந்து போன கை, திடனற்று போன கை, சோர்ந்து போன கை, அசந்து போன கை, தளர்ந்து போன கைகளை நாம தேவனுக்கு நேர மறுபடியும் திருப்பி வலியோடு கூட நாம் தேவனுடைய கரையை நீக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்ல வந்த. ரெண்டாவது முழங்கால் படியிட்டு, முழங்கால் அநேகமா சொல்றேன், மணி கணக்கில் நிற்கிறதுனால அதுக்கான வழிகளை முழங்கால் படிகளுக்கு தான் தெரியும். வந்த உடனே ஏதோ இப்படி போய் உட்கார்ந்தல்ல. அதை அந்த வசனம் மறுபடியும் நினைப்புற 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து ஆமென். அது சத்திய வேதம். முழங்கால் பரிசுத்தவான்களுக்கு இடப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனை சொல்றேன். 1 ராஜாக்கள் 21 27-30 மட்டும் ஆகாப்பை குறித்து எலியா சொன்னாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் சுவர்ல நீரோடும் நாய்களும் இல்லாம தேவன் உன்னை அழித்து போடுவார் சொன்னாங்க. 27 சொல்லுது, கேட்டபோது கிழித்து ரெட்டை போர்த்திக் கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஒரு அலையிலே சொல்லிடலாம், தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி, அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய மகனே, மகளே, தேவ கோபம் நம்ம இருக்குது. அதனாலே எனக்கு பூமியிலே நம்ம ஒன்றும் இல்லை என்று சொல்லி தாழ்மைப்படணும்.
முழங்கால் படியணும், கரங்களை கர்த்தருக்கு நேர விரிக்கணும். இப்படி மகிமையான முக்கியமான உன்னதமான 3 காரியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க இதை செஞ்சீங்கன்னா மறுபடியுமா ஆகாப்புக்கு அவன் மேல வரப்பண்ண இருந்த ஆக்கினைய மாற்றி போட இருந்ததுன்னா கர்த்தருக்கு முன்பாக அவர் தாழ்மைப்பட்டார். ஆமென். தாழ்மைப்படுங்க. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார், கிருபை அளிக்கிறார். தாழ்மை ஒன்று இல்லைன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தாழ்மைப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பிலிப்பியர் 2:8 கூட அவர் தேவனுக்கு சமீபமா இருப்பதை தொல்லை எண்ணாமல் தம்மை தாமே 8 பிலிப்பியர் 2:8 காணப்பட்டு அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி மகிமை தேவ, மகாதேவ, சர்வ வல்லமுள்ள தேவ, சர்வத்துக்கு தேவ, தேவாதி தேவ, இயேசு தேவ தன்னை தாழ்த்துற போது தேவ பிள்ளைங்க நம்மை தாழ்த்துவது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு அதிகம் சொல்ல வந்திருக்கிறேன். 3 காரியங்க. நம்மை தாழ்த்துவோம், முழங்கால் படிடுவோம், கைகளை தேவனுக்கு நேரம் விரிப்போம். இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆளுகை ஜனங்களை அலக்கழித்து கொண்டிருக்குது. அதான் இந்த ஜனங்களை விடுதலையாக்கணும். நம்ம ஒரு முறை எல்லாரும் அங்க வீட்டுல இருந்து கூட முழங்கால் படித்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே இறங்கிடுங்கப்பா, இறங்கிடுங்கப்பா, இறங்கறியா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கியிருந்த கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கியிருந்த கிருபை, பாதாளெல்லாம் அது போதுமே, சுகமோடு நம்பலமோடு, பாதாளெல்லாம் அது போதுமே, சுகமோடு நம்பலமோடு, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நம் கிருபையே பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் தந்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்பின் பரலோக பிதாவே, ஜெபிக்கிறதுக்கு ஒரு வரமுறை, ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டளை கட்டப்பட்டிருக்கிறது ஐயா. ஐயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துன்னு சொல்லி தாழ்மைக்கு உறைவிடம், இருப்பிடம், வழி நீக்காட்டவர ஆக அவனை அழிப்பேன்னு சொல்லி சுவர்ல நீர் விடும் நாய் கூட இல்லாத போகன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு போது உமக்கு முன்பாக அவனை தாழ்வுபட்டதை கண்டு எனக்கு முன்பாக அவன் தாழ்த்துறதை கண்டாயான்னு சொல்லி ஊழிக்காரனை கேட்டீங்களே. என் ஜனங்களை பாத்திர வச்சு ஜெபிக்கிற ஐயா, தாழ்வுபடட்ட ஐயா, பெருமையுடனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறீர் ஐயா. என் ஜனங்களுக்கு பெருமை வேண்டாம், கர்வம் வேண்டாம், அகந்த வேண்டாம், பொறாமை வேண்டாம், தாழ்ந்து போக உதவி செய்யுங்கப்பா. முழங்கால் படிட்டு நாதா, முழங்கால் படிட்டப்பா, முழங்கால் யாவன்னு சொன்னிய நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் படிந்து குனிந்து முழங்கால் படிட்டு கடவுள் வாருங்கன்னு சொல்லி அழைத்த பரிசுத்த வேதத்துக்கு இறங்க நாங்க ஜெபிக்கும் போது
தெரியுமா? இனி முழங்கால் பிடித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கரங்களை சாலமோன் ராஜா பிரசங்க பீடத்துல ஜனங்களுக்கு முன்னே முழங்கால் படித்து கரங்களை விரித்து ஜெபித்ததை கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி உன் விண்ணப்பத்தை படி செய்வேன் என்று சொன்னீங்களா ஐயா? நாங்க அப்படி எங்களை தாழ்த்துகிறோம், முழங்கால் பண்ணிடுகிறோம், எங்கள் கைகளை மகிமை தேவனுக்கு நேராக விரிக்கிறோம். எவர்கள் கேட்கப்படணுமே, இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்படணுமே, ஜனங்கள் விடுகாக்கப்படணுமா? தாழ்த்தி கிருபையில கலந்து கொடுக்கிற வீடுகளிலே எங்கெல்லாம் இந்த ஆராதனை கலந்து கொண்டு கேட்கிறாங்களோ எல்லாரும் கீழ்ப்படிந்து தாழ்த்தி முழங்கால் படிட்டு கைகளை விரித்து ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அவருடைய தூர தேசத்திற்கு பிள்ளைங்க ஐக்கியத்திற்கு ஒவ்வொரு ஆசிர்வதி துதிகரமாக செலுத்துகிறோம். ராஜா கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையா ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. நான் கத்த ஜெபிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆளுகை நடத்தும் ஆசீர்வாத சமாதான கிருபையும் நம்மோட சகல பரிசுத்தோடும் ராஜாதி ராஜா இயேசு ராஜாவின் இரண்டாவது மட்டுமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மளோடு கூட